ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சேனல். திஸ் இஸ் ஃபன் வித் நஸ். இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்து காலாண்டர் சம் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு 27th டாப்பிக்கில் இருக்குது. இது வந்து அரித்மெட்டிக் அபிலிட்டியில் கண்டிப்பாக வந்துட்டு எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் கேட்குற ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் வந்து காலாண்டர். அதுவும் ரொம்பவே ஈஸியான டாபிக். அதுதான் இப்போ நான் பார்க்க போகிறோம். நான் வந்து உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து எழுதி வச்சுருக்கேன். ஸோ காலண்டரில் கேட்கக்கூடியது ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த டே இன் எ இயர். இந்த இயரில் எந்த டேன்னு கேட்பாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு டாபிக்ஸ்லாம் இருக்குது. பட் நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இயர் வந்து என்ன இயர்னு பார்க்கணும். அந்த இயரை செப்ரேட் பண்ணும். எதால் செப்ரேட் பண்ணும் பார்த்தீங்கன்னா 400ஆல் செப்ரேட் பண்ணும். மல்டிபிள் ஆஃப் 400 விச் மீன்ஸ் 4 டேபிள் 400 அப்புறம்னா 800 1200 1600 2000 இந்த மாதிரி என்ன பண்ணும் கொடுத்துருக்க இயரை 400ஆல் செப்ரேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் 1900ன்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம 400ஆல் செப்ரேட் பண்ணால் என்ன ஆகும்? 1600 + 300ன்னு கிடைக்கும். 300ஆல் செப்ரேட் பண்ண முடியாது. ஸோ அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ 2001 இது எப்படி செப்ரேட் பண்ணலாம்? மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 2000 + 1 இப்படி தான் நம்ம செப்ரேட் பண்ணோம் இயரை. ஓகேவா? இதில் இம்பார்ட்டண்டான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 400 மல்டிபிள்ஸ் ஆஃப் 400 800 1200 இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம 0ன்னு கன்சிடர் பண்ணுறோம். 0 டேஸ்ன்னு கன்சிடர் பண்ணுறோம். 300 வந்துச்சுன்னா 1, 200 வந்துச்சுன்னா 3, 100 வந்துச்சுன்னா 5. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பற்றி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இயருக்கு அப்புறம் மந்த் வந்து ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று லீப் இயராகவும் இன்னொன்று நான் லீப் இயர் மந்த்தாகவும் பிரிக்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு என் மந்த்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா 31 டேஸ்லாம் எந்தெந்த மந்த்துக்கு இருக்கும்? ஜனவரி, மார்ச், மே, ஜூலை, ஆகஸ்ட், அக்டோபர், டிசம்பர். இதுக்கெல்லாம் 3 டேஸ் வரும். ரிமைனிங் இருக்கிறது ஏப்ரல், ஜூலை, செப்டம்பர், நவம்பர் பார்த்திங்கன்னா 2 டேஸ் வரும். இதில் ஒன்றுக்கு மட்டும் தான் மாறும். எதுக்குன்னா பிப்ரவரிக்கு தான். ஏன்னா அதில் தான் லீப் இயர் இருக்குது. லீப் இயர் இருந்துச்சுன்னா 1, அது நான் லீப் இயராக இருந்துச்சுன்னா 0. இதுவுமே இம்பார்ட்டன்ட். நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபைனல் ஆன்சர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி வர ஆன்சரோட 7ஆல் டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 0 வந்துச்சுன்னா அது சண்டேவாகவும், 1 வந்துச்சுன்னா மண்டே, 2 வந்தா டியூஸ்டே, 3 வந்தால் வெனஸ்டே, 4 வந்தால் தேர்ஸ்டே, 5 வந்தால் ஃப்ரைடே, 6 வந்தால் சாட்டர்டே. வாங்க சம்ம போடலாம். இது அப்படி நீங்கள் ஒரு டைம் நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க. வேணா நீங்கள் வந்து ஸ்னாப் எடுத்து வச்சுக்கலாம். வாங்க நம்ம ஒரு சம்மை சால்வ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நானாவே போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைண்ட் த டே வாட் த டே அப்படின்னு என்னென்னா பார்த்துக்கலாம். ஃபைண்ட் த டே எந்த வச்சுக்கலாம் வச்சுக்கோங்க. ஓகே, 5th January வச்சுக்கலாம். இப்போ இந்த வருஷமே வச்சுக்கலாம். 5th Jan 2024. ஸோ நான் எதுவுமே பார்க்கல. என்னைக்குன்னு எனக்கு தெரியாது. நானே சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் எழுதி வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இயரை தான் பார்க்கணும். 2024 இருக்குல்ல, 24 விட்டு 23ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? 2023ன்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த 23 நம்ம எப்படி பிரிக்கணும் பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொன்னேன்? மல்டிபிள்ஸ் ஆஃப் 400. ஸோ எப்படி பிரிக்கலாம்? 2000 + 23ன்னு பிரிச்சுக்கணும். ஓகேவா? இங்கே என்ன இருக்குது? ஜான்வரி இருக்குது. ஜனவரி ஃபஸ்ட்டு மந்த்து. இந்த என்ன டேங்க? 5th. ஓகேவா? இது எழுதியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 2000 நம்ம என்ன சொன்னோன்னா வந்துட்டு 2000 என்ன வச்சுக்க சொன்னேன்? மல்டிபிள்ஸ் ஆஃப் எல்லா 400ஐயும் 0 கன்சிடர் பண்ண சொல்கிறோம். ப்ளஸ் மிச்சம் 23 இயர் இருக்கா? 23 இயரில் எத்தனை லீப் இயர் இருக்குதுன்னு பார்க்கணும். லீப் இயர்னா என்னது? டிவைட் பை 4. ஸோ இதில் எத்தனை லீப் இயர் இருக்குது? 5 லீப் இயர்ஸ் இருக்கும். ஸோ 23ல் 5 லீப் இயர் போணுச்சுன்னா ஆர்டினரி இயர் எத்தனை இருக்கும்? 18 இயர்ஸ் இருக்கும். ரைட்? இப்போது லீப் இயர் 5 இருக்கா? லீப் இயர் 5 வந்துச்சுன்னா 5ஆல் 2 மல்டி பண்ணும். ஆர்டினரி இயருக்குலாம் 1 மட்டும் மல்டி பண்ணால் போதும். 5 × 2 ப்ளஸ் மிச்சம் எத்தனை ஆர்டினரி இயர் இருக்குது? 18 இயர் இருக்கா? 18 × 1. ஸோ 23 இப்படி பிரிச்சிருக்கோம். 23
எத்தனை லீப் இயர்? 5 லீப் இயர் எல்லாம் 2ஆல் மல்டி பண்ணும், ஆர்டினரி இயர் எல்லாம் 1ஆல் மல்டி பண்ணும். ப்ளஸ் என்ன இங்கே இருக்குது? 5 இருக்குது, 5 போட்டாச்சு. ஸோ 5 2s are 10, 18 into 1 18 ப்ளஸ் 5 எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 28 ப்ளஸ் 5 33 டேஸ் வருது. ஸோ வந்த ஆன்சர் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா 7ஆல் டிவைட் பண்ணணும். 7ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? ரிமைண்டர் என்ன வருது? வந்து 4 ரைட். ஸோ ரிமைண்டர் 5 வருதா? ரிமைண்டர் 5 வந்துச்சுன்னா நம்ம செக் பண்ணணும். 5 வந்தால் நம்ம என்னவா கன்சிடர் பண்ண சொல்லியிருக்கேன் உங்களை? 5 வந்து ஃப்ரைடேன்னு கன்சிடர் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இது என்ன டேவாக இருக்குது? ஃப்ரைடேவாக இருக்குது. நம்ம ஒரு டைம் வாங்க கிராஸ் செக் பண்ணிக்கலாம். கேலண்டரில் செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம மொபைலில் இங்கே பாருங்கள், 5th வந்து ஃப்ரைடே தான். இப்போ நம்ம புக்கில் இருக்க சம்மை சால்வ் பண்ணலாம். நான் வந்துட்டு எக்ஸாம்பிள் 2 எடுத்திருக்கேன். வாட் வாஸ் த டே ஆஃப் த வீக் ஆஃப் 15th August 1947. இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசாக கொடுத்து வச்சுருப்பாங்க. நமக்கு வந்துட்டு அது குழப்பம். இங்கே நம்ம வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். கொஷினை மட்டும் நான் எழுதிக்கிறேன். ஸோ கொஷினை எழுதியாச்சு. நம்ம நிறைய ஒரு 2-3 சம் போட்டால் தான் இந்த டாப்பிக்கில் நீங்கள் வந்து கிளியர் ஆவீங்க. ஸோ தட் நான் வந்து இன்னொரு சம் போடுறதுக்காக உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இயரை தான் பார்க்கணும். 1947 இருக்குது. 1947 இருந்துச்சுன்னா ஒரு இயரை விட்டுறணும். பிகாஸ் ஏன்னா நம்ம ஆகஸ்ட்டு 15th எடுக்கிறோம், அந்த இயர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு இயரை விட்டுணும். 1946 எடுத்துக்கணும். ஓகேவா? 1946 ஃபஸ்ட்டு இது லீப் இயரான்னு பார்க்கணும். இது லீப் இயரா இல்லை நான் லீப் இயர். இப்போ என்ன பண்ண போகிறோம்? 1946 எடுத்துக்கிறோம். இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 400ல் நம்ம போட போகிறோம். ஸோ மல்டிபிள் ஆஃப் 400ல் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1600 தான் வரும். கரெக்டாக? 1600. மிச்சம் என்ன இருக்கும்? 346 இருக்கும். இதை நம்ம எப்படி பிரிச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் வர மாதிரி 1600 300 ப்ளஸ் 46 இப்படி தான் பிரிச்சுக்கணும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 1947 நம்ம ஒரு இயர் கம்மி 1946 எடுத்துக்கிறோம். ஸோ இதை மல்டிபிள்ஸ் ஆஃப் 400ல் போடுறோம். போட்டால் என்ன வரும்? 1600. மிச்சம் என்ன இருக்குது? 346 இருக்குது. 346 நம்ம ஹண்ட்ரட்ஸில் எடுத்துக்கிறோம். ஸோ 300 ப்ளஸ் 46ன்னு போடுறோம். இது புரியுதா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மந்த்தை தான் பார்க்க சொன்னேன். இது மந்த் என்ன இருக்குது? ஆகஸ்ட் மந்த் இருக்குது. ஆகஸ்ட் மந்தில் 15th டே என்ன டேன்னு கேட்குறாங்க. ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம போட்டுக்கிறோம். எதில்? ஜான்லேருந்து ஜான் டு ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி என்ன மந்த்து? ஜூலை மந்த் வரைக்கும் போடணும். ஜான் டு ஜூலை. ஏன்னா ஆகஸ்ட் மந்தில் 15ஆம் தேதி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ப்ளஸ் 15. நம்ம எதெல்லாம் எடுத்துருக்கோம்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இயரில் ஒரு இயரை விட்டுட்டு எடுக்கிறோம். ஏன்னா அந்த இயரில் இருக்கிற டே தான் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க இயர் வரைக்கும் எடுத்துக்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி மந்தில் எந்த மந்த்து? அதுக்கு முன்னாடி இருக்கிற மந்த் வரைக்கும் நம்ம எடுக்கணும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி மந்த் என்னது? ஜூலை வரைக்கும் எடுக்கிறோம். ப்ளஸ் 15. லாஸ்ட் சம்மில் பாருங்கள். லாஸ்ட் சம்மில் ஜான்வரிக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. ஸோ நான் தான் என்ன பண்ணிக்கேன்? டேரெக்டாக அந்த 5 போட்டிருக்கேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரெண்டுக்கும் கம்பேரிசன் வந்து அந்த மந்தோட அந்த மந்தில் எந்த டே கேட்குறாங்களோ அந்த டேட் போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ இல்லை என்ன பண்ணணும்? ஆகஸ்ட் 15, ஸோ 15 போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி இருக்கிற மந்த்தை போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன்? மல்டிபிள்ஸ் ஆஃப் 400 எல்லாமே 0 ப்ளஸ் 300 நம்ம என்னவா கன்சிடர் பண்ண சொல்லியிருக்கோம்? இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் கொடுத்துருக்கேன். 300 1ஆக வச்சுக்கணும். 300 நம்ம 1 வச்சுக்கணும். ப்ளஸ் இந்த 46 2ஆக பிரிக்கணும். ஒன்று லீப் இயராகவும் இன்னொன்று நான் லீப் இயராகவும். லீப் இயரை 2ஆல் மல்டி பண்ணும், நான் லீப் இயரை 1ஆல் மல்டி பண்ணும். ஸோ 46க்கு எத்தனை லீப் இயர் வருதுன்னு பார்க்கலாம். டிவைட் பை 4. ஸோ 4 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு
1 1 11 லீப் இயர்ஸ் வரும். ஓகேவா? அப்போ 11 லீப் இயர்ஸில் 46 இயர்ஸில் 11 லீப் இயர் போச்சுன்னா மிச்சம் எத்தனை இயர் இருக்கும்? 35 ஆர்டினரி இயர் இருக்கும். புரியுதா? 11 லீப் இயர் 35 ஆர்டினரி இயர். ஸோ 11 2ஆல் மல்டி பண்ணுறோம். 11 × 2 ப்ளஸ் 35 × 1. இது கொஞ்சம் உங்களுக்கு மறக்கிற மாதிரி இருக்கும், மறந்துடாதீங்க. 46 இயர்ஸ் இருக்குது. அந்த 46 இயர்ஸை நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 4 டேபிளால் டிவைட் பண்ணுறோம். 4ஆல் டிவைட் பண்ணுறோம். பிகாஸ் ஏன்னா எத்தனை லீப் இயர் இருக்குதுன்னு பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா 11 லீப் இயர்ஸ் இருக்கும், மிச்சம் வந்து 35 வந்து ஆர்டினரி இயர்ஸ் இருக்கும். லீப் இயரை 2ஆல் மல்டி பண்ணோம், ஆர்டினரி இயரை 1ஆல் மல்டி பண்ணுறோம். ஓகேவா? ப்ளஸ் இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 7 மாதம் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த 7 மாதத்துக்கான நம்ம நான் என்ன செய்கிறேன், ஜான்வரி வந்துச்சுன்னா 3, பிப்ரவரி 0, ஏன்னா இது லீப் இயர் கிடையாது, 47ங்கிறது லீப் இயர் கிடையாது. ஸோ பிப்ரவரி 0வாக இருக்கும். அடுத்தது மார்ச் 3, ஏப்ரல் 2, மே வந்து 3 டேஸாக இருக்கும், ஜூன் 2 டே, ஜூலை 3 டேஸ் ப்ளஸ் 15. இது எங்கேருந்து வந்துச்சுன்னு யோசிக்காதீங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், மந்த்துக்கு லீப் இயர் நான் லீப் இயர்னு வச்சுக்கணும். 31 டேஸ்லாம் 3ஆக கன்சிடர் பண்ணணும், 30 டேஸ்லாம் 2ஆக கன்சிடர் பண்ணணும், 2 ஆட் டேஸாக கன்சிடர் பண்ணணும். லீப் இயராக இருந்தால் பிப்ரவரி லீப் இயராக இருந்தால் 1ன்னு சொல்லணும், நான் லீப் இயராக இருந்தால் 0ன்னு சொல்லணும். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நீங்கள் மறக்காமல் ஃப்ரண்ட்டில் இருக்கிறது பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ தட் அந்த பேஸ் படி நம்ம இங்கே எழுதியிருக்கோம். 15 அப்படியே ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், 0 அப்படியே போட்டுக்கிறோம். +1 ப்ளஸ் 11 × 2 22 35. மொத்தமாக ஆட் பண்ணுங்கள். 3 6 9 12 12 16 ப்ளஸ் 15 வருது. இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணால் 89 டேஸ்னு வரும். ஸோ நான் சொல்லியிருக்கேன், வந்த ஆன்சர் என்ன பண்ணணும், 7 டேபிளாக டிவைட் பண்ணணும். நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு பாருங்கள். டிவைட் பண்ணதை ரிமைண்டரை தான் நம்ம எடுத்துக்கிறோம். 5. ஸோ எத்தனை ரிமைண்டர் வருது, ரிமைண்டர் 5 வருது. ஸோ 5th டேனா நம்ம என்னவா கன்சிடர் பண்ணுறோம், ஃப்ரைடேவாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் கரெக்டானு பாருங்கள். எஸ், த டே இஸ் ரெக்வயர்டு ஃப்ரைடேன்னு கொடுத்துருக்காங்க. பட் இவங்க வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். இதுதான் ஈஸியான மெத்தட். இதை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு சம் வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இன்னொரு சம்மு நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அதோட ஆன்சர் என்னன்னு எனக்கு சொல்லுங்கள். ஸோ கொஷினை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ வாட் வாஸ் த டே ஆஃப் வீக் ஆன் 28th May 2006? இது வந்துட்டு தேர்ஸ்டேவா, ஃப்ரைடேவா, சாட்டர்டேவா, சண்டேவான்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட கொஷின் கூட உங்களுக்கு வந்து நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு எழுதி வைக்கிறேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் சொல்லுங்கள். ரொம்பவே ஈஸி, கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். தெளிவாக நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.